ஆதாரமாக எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும்படி ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படி ஆனார். இந்த வார்த்தைக்காய் நம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாசித்த வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பாருங்கள், மனுஷனுடைய இரத்தமும் இயேசுவின் இரத்தமும் என்கிற தலைப்பிலே சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மனுஷனுடைய இரத்தம் என்ன செய்யும், இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் என்ன செய்யும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மனுஷ இரத்தத்தினுடைய காரியம் என்ன, இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினுடைய காரியம் என்ன என்பதை பற்றி சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். அடிக்கடி நாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுவோம். ஆமென், அல்லேலூயா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் என்று நம்முடைய ஜெபங்களிலே அடிக்கடி நாம் பயன்படுத்துவோம். ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்துக்குள் இருக்கிற ஸ்தோத்திரம் சத்தியம் என்ன என்பதை சற்று நாம் விளங்கிக் கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறோம். நமக்கு மாம்சம் இருக்கிறது, நமக்கு இரத்தம் இருக்கிறது. நமக்கு மாம்சம் இருக்கிறது, நமக்கு இரத்தம் இருக்கிறது. மனுஷனுடைய உயிர் எதிலே இருக்கிறது? மனுஷனுடைய உயிர் எதிலே இருக்கிறது? மூளையில இருக்கா? இருதயத்தில் இருக்கா? மனுஷனுடைய உயிர் எதில இருக்கு? இரத்தத்தில் இருக்கிறது. மனுஷனுடைய உயிர் இரத்தத்தில். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த மனுஷனுடைய இரத்தம் சிந்தப்படுகிறதுனால, இந்த மனுஷனுடைய இரத்தத்தினால என்ன நடக்கிறது என்பதை பற்றி நாம் சிந்திக்கும் போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 4:10. அதற்கு அவர், நீ என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்ப ஆண்டவர் கேட்கிறார், காயினை பார்த்து கேட்கிறார். கவனியுங்கள். இப்போ காயின் ஆபேலை என்ன செய்து விட்டான்? கொலை செய்து விட்டான். ஆபேலை கொலை செய்து விட்டான். ஆபேலின் ரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டது. ஆபேலின் ரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டது. இப்ப கர்த்தர் காயினை பார்த்து கேட்கிறார், நீ அதற்கு அவர் என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அப்படியானால் மனுஷ ரத்தத்தினுடைய தன்மை என்னன்னா, இந்த ரத்தம் சத்தமிடுகிறது, இந்த ரத்தம் கூப்பிடுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ரத்தம் பேசுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ரத்தத்திற்கு பேசுகிற சக்தி இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ரத்தத்திற்கு பேசுகிற சக்தி இருக்கிறது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆபேலை குறித்து எபிரேய ஆக்கியோன் எழுதும் போது இப்படி எழுதுகிறார். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். எடுத்தவர்கள் நல்ல நிதானமா நிறுத்தி வாசிங்க. 11, எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இப்ப ஆபேலை குறித்து புதிய ஏற்பாட்டில வாசிக்கிறோம். ஆபேலை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும்
மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் என்ன செய்கிறான்? பேசுகிறான். ஆபேலை குறித்து நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது ரெண்டு காரியங்கள் பேசப்படுகிறது. ஒன்று, அவன் கொடுத்த காணிக்கை பேசப்படுகிறது, அவனுடைய ரத்தமும் பேசுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க நல்ல கவனிங்க. நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்கள் இருக்கிறதே, முதல்ல இந்த விசுவாச வீரருடைய பட்டியல யார கர்த்தர் முன்வைக்கிறார் அப்படின்னா ஆபேலை தான் கர்த்தர் முன்வைக்கிறார். ஸ்தோத்திரம். அவன் கொடுத்ததை பற்றி கர்த்தர் எழுதுகிறார். அவன் கொடுத்ததை பற்றி கர்த்தர் பேசுகிறார். நாம் கொடுக்கிறதும் பேசப்படும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் கொடுப்பதும் பேசப்படும். காணிக்கை பெட்டியிலே ஒரு ஏழை விதவை கொண்டு வந்து போட்டாலே அதை குறித்து இயேசு பேசினார். இந்த விதவை அதிகமாய் போட்டால் என்று கர்த்தர் பேசுகிறார். காணிக்கை பேசப்படுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை ஊற்றி, ஸ்தோத்திரம், அவள் நற்கிரியைகளை செய்தாலே அதை குறித்து இயேசு சொல்லுகிறார், இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் சொல்லப்படும். அவள் செய்தது அங்கே சொல்லப்படுகிறது. அவள் செய்தது அங்கே பேசப்படுகிறது. காணிக்கை பட்டியலே போடுகிற காணிக்கையை இயேசு கிறிஸ்து குறித்து பேசினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தொற்கால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். அவள் செய்ததெல்லாம் அங்கே சொல்லப்படுகிறது. மக்கதோனியா சபையார் கொடுத்ததை வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நாம் கொடுக்கிற காணிக்கை பேசப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்கள். எனக்கு அருமையானவர்களே, அப்ப ஆபேலுடைய காரியத்தில் ரெண்டு பேசுகிறது. ஒன்று, அவன் கொடுத்த காணிக்கையும் பேசுகிறது, அவனுடைய ரத்தமும் பேசுகிறது. ஸ்தோத்திரம். ரத்தமும் பேசும், காணிக்கையும் பேசும். ஆனால் ஆபேலுடைய ரத்தம் என்ன பேசியதாம்? ஆபேலுடைய ரத்தம் என்ன பேசியது? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் தெளிக்கப்படும் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். தோத்திரம். மனுஷனுடைய ரத்தம் பேசுகிற ஒன்றாக இருக்கிறது. தோத்திரம். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நன்மையானவைகளை பேசும். ஆபேலுடைய ரத்தம் அது மாத்திரமல்ல. ஆபேலுடைய ரத்தம் நன்மையான காரியத்தை பேசுச்சுன்னு வேதம் சொல்லல. பிரியமானவர்களே, முதலாவது சொல்லுகிறேன், மனுஷனுடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்படுமானால் ரத்தத்துக்கு பேசுகிற சக்தி இருக்கிறது. தோத்திரம். இரண்டாவது வேதத்தை வாசித்து பார்க்கும்போது அந்த ரத்தம் சிந்தப்பட்டபடியினாலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், காயினை பார்த்து, இந்த ரத்தம் சிந்தப்பட்டபடியினாலே, பாருங்க 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்பாய். மனுஷனுடைய ரத்தம் சாபத்தை கொண்டு வருகிறது. மனுஷனுடைய ரத்தம் சாபத்தை கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, மனுஷனுடைய ரத்தத்துக்கு பேசுகிற சக்தி இருக்கிறது என்று சொன்னேன். மனுஷனுடைய ரத்தம் சாபத்தை கொண்டு வருகிறது. ஆபேலுடைய ரத்தத்தை காயின் சிந்தினபடினாலே அதனுடைய விளைவு என்னன்னா சாபம் வந்துச்சு. கர்த்தர் சொல்லுகிறார், பாருங்கள், அந்த காயினை பார்த்து, நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்று சொல்லி மனுஷ ரத்தத்தை சிந்தின காயினுக்கு சாபம் வந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து மனுஷனுடைய ரத்தத்தை குறித்து பைபிள் சொல்லுகிறது. சீக்கிரமாய் வாசியுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 சாமுவேல் 21:1. தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் வந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்திலே போய் விசாரிக்கிறான். கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான இது உண்டாயிற்று. பாருங்க, தாவீதுடைய நாட்களிலே 3 வருஷம் ஓயாத பஞ்சம். ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கிற, ஏன் ஆண்டவரே இந்த பஞ்சம் வந்தது?
ஏன் இந்த பஞ்சம் வந்தது என்று சொல்லி தாவீது தேவ சமூகத்தில் விசாரிக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சவுலுடைய குடும்பத்தார், இரத்த பிரியரான சவுலின் வீட்டார் கிபியோனியர்களை கொன்று போட்டபடினாலே, அந்த ரத்தத்தை சிந்தினபடினாலே, அதனால இந்த பஞ்சம் வந்தது அப்படின்னு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அப்ப மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்படும் போது சாபம் வருகிறது. மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்படும் போது காயின் ஆபேலுடைய ரத்தத்தை சிந்தியதுனால சாபம் வந்துச்சு. இங்க பாருங்க, சவுலுடைய குடும்பத்தார் கிபியோனியரை கொன்று போட்ட அந்த ரத்த பலிக்காக தேசத்துல என்ன வருகிறது? பஞ்சம் வருகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ரத்தத்தினால, ரத்தம் சிந்தப்படுகிறதுனால பஞ்சம் வந்தது அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். இந்த பஞ்சம் போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறார்கள். கர்த்தர் காரியத்தை சொல்லி கொடுத்த போது அந்த பஞ்சம் மாறிச்சு. அன்பானவர்களே, மனுஷனுடைய வீணாய் இந்த பூமியில மனுஷன் ரத்தத்தை சிந்துவான் என்று சொன்னால் அந்த ரத்தத்தினால சாபம் வருகிறது, அந்த ரத்தத்தினால பஞ்சம் வருகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 சாமுவேல் 12:10. இப்போது நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியன் ஆகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாய் எடுத்துக்கொண்டபடியால் பட்டயம் என்றென்றைக்கு உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். தாவீதுடைய சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம். உரியாவின் மனைவியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக யுத்தத்திலே முன்னிறுத்தி நல்ல மனிதனுடைய ரத்தத்தை தாவீது சிந்துவதற்கு காரணமாயிருந்தான். தோத்திரம். உரியாவின் ரத்தம் சிந்தப்படுவதற்கு தாவீது காரணமாயிருந்தான். இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், உரியாவின் ரத்தம் நீ சிந்தினபடியினாலே, உன்னுடைய பட்டயத்தினாலே அவன் ரத்தம் சிந்தனை காரணமாய் இருந்தபடினாலே உன் வீட்டை விட்டு பட்டயம் விலகாதிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தாவீது காலத்தை திரும்பி பாருங்கள். தாவீதின் அந்த சரித்திர சம்பவத்தை வாசித்து பாருங்கள். ஓயாது யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. தாவீதினுடைய அரசாட்சி முடிகிற வரைக்கும் ஒரே யுத்தம். சவுலுடைய குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு பக்கத்துல குடும்பத்துக்குள்ள யுத்தம் நடக்கிறது. ஓ, அப்சலோம் எழுப்புகிறான், அவனுக்கு பயந்து தாவீது சிங்காசனத்தை விட்டு ஓடுகிறான். இன்னொரு பக்கத்துல அப்சலோம் எழும்பி குடும்பத்தில் தன் சகோதரனா இருக்கிற அம்மோனை கொலை செய்து போடுகிறான். குடும்பத்துக்குள்ள யுத்தம், தேசத்துல யுத்தம், பட்டயம் நீங்கவே இல்ல. மனுஷனுடைய ரத்தம் காரணம் இல்லாமல் சிந்தப்படுகிறதுனாலே அந்த ரத்தத்தினாலே பட்டயம் வருகிறது. அந்த ரத்தத்தினாலே பட்டயம் வருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்படும் போது சாபம், மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்படும் போது பஞ்சம், மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்படும் போது பட்டயம் வருகிறது. அது மாத்திரமல்ல, என்னாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என்றைக்கு மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்படுகிறதோ அந்த தேசம் தீட்டுப்பட்டு போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தேசம் தீட்டுப்பட்டு போவதற்கு காரணம் மனுஷனுடைய ரத்தம். காரணம் இல்லாமல் சிந்தப்படுகிற மனுஷனுடைய ரத்தத்தினாலே தேசம் தீட்டுப்பட்டு போகும். இன்னொரு பக்கத்தில் வேதம் சொல்லுகிறது, நிந்தையும் அவமானமும் தீட்டு என்று வேதம் சொல்லுகிறது. எப்ப பார்த்தாலும் நிந்த, எப்ப பார்த்தாலும் ஒரு அவமானம், அது ஒரு தீட்டு என்று பைபிள் சொல்லுகிறது. காரணம் இல்லாமல் காரணம் இல்லாமல் ரத்தம் சிந்தப்படுகிறதுனால அந்த ரத்தத்தினால தேசம், குடும்பம் தீட்டாகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, மனுஷனுடைய ரத்தம் காரணம் இல்லாமல் சிந்தப்படுகிறதுனால அந்த ரத்தம் என்ன செய்யறான்? அப்படியே பழிவாங்க துடிக்கான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 6:10. அவர்கள் பரிசுத்தமும் பூமியின் மேல் குடியிருக்கிற இடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு சொன்னார்களாம். 5ஆம் முத்திரையை உடைத்த போது வேத வசனத்தின் நிமித்தமும்
தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். அவர்கள் பார்த்து கேட்கிறாங்க, எதுவரைக்கும் தீர்ப்பு செய்யாமல் இருப்பீர், எதுவரைக்கும் பழி வாங்காமல் இருப்பீர்? அப்படின்னா மனுஷனுடைய ரத்தத்துக்கு என்ன சக்தி இருக்கிறது? பழி வாங்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பழிக்கு பழி வாங்கணும். இப்படி மனுஷனுடைய ரத்தம் பழி வாங்க துடிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மனுஷனுடைய ரத்தம் பேசுகிறது. மனுஷனுடைய ரத்தம் சாபத்தை கொண்டு வருகிறது. மனுஷனுடைய ரத்தம் பஞ்சத்தை கொண்டு வருகிறது. மனுஷனுடைய ரத்தம் பட்டயத்தை கொண்டு வருகிறது. மனுஷனுடைய ரத்தம் தேசத்தையும் கிராமத்தையும் தீட்டுப்படுத்துகிறது. மனுஷனுடைய ரத்தம் பழிவாங்க துடிக்கிறது. இதுதான் மனுஷனுடைய ரத்தம். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஓடுகிற இந்த ரத்தத்தின் தன்மை இதுதான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த மனுஷனுடைய ரத்தத்தினால ஒண்ணுமே இல்லை, ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறதே, இந்த ரத்தத்தினால நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் இருக்கு என்பதை நாம் விளங்கி கொண்டு கூட்டம் முடிந்து அவருடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை என்ன செய்ய போறோம்? பானம் பண்ண போறோம். அவருடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ண போறோம். இன்னைக்கு இந்த ஆண்டவருடைய ரத்தத்துக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை விளங்கி கொண்டால் வருஷத்துல 12 மாதமும் கர்த்தருடைய பந்தியில நீங்க பங்கெடுக்காம இருக்கவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ரத்தத்தின் மேன்மையை நீங்க விளங்கி கொண்டால் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகவே முடியாது. இப்படி ஒரு புறத்துல மனுஷனுடைய ரத்தம் பழிவாங்கவும், பட்டயத்தை கொண்டு வரவும், பஞ்சத்தை கொண்டு வரவும், சாபத்தை கொண்டு வரவும் மனுஷனுடைய ரத்தம் ஒரு பக்கத்துல துடிக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என்ன செய்கிறது தெரியுமா? மீட்பை கொண்டு வருகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எதை கொண்டு வருகிறது? மீட்பை கொண்டு வருகிறது. என்ன மீட்பை கொண்டு வருகிறது? எபேசியர் 1 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1:7. இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை கர்த்தர் நமக்கு தருகிறார். எத்தனை பேர் அதை பெற்றிருக்கிறோம்? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பாவ மன்னிப்பாகிய மீட்பு, பாவ மன்னிப்பாகிய மீட்பு ஆட்டின் ரத்தத்தினாலோ மாட்டின் ரத்தத்தினாலோ நமக்கு கிடைக்கவில்லை. மனுஷ ரத்தத்தினால் நமக்கு கிடைக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றிருக்கிறோம். மீட்கப்பட்டவர்கள், பாவ மன்னிப்பாகிய அந்த மீட்பை அடைந்தவர்கள் நல்ல கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாவத்தில் இருந்து ஒரு மீட்பை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு கொடுக்கிறது. பாவத்தில் இருந்து ஒரு மீட்பை கொடுக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, பணம் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து மீட்க முடியாது. பெற்றோர்கள் ஒரு மனிதனுடைய பாவத்திலிருந்து அவனை மீட்க முடியாது. உலக ஐஸ்வர்யங்கள், உலக சட்ட திட்டங்கள், உலக காரியங்கள் ஒரு மனுஷனுடைய பாவத்திலிருந்து அவனை மீட்பை கொண்டு வர முடியாது, கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ரத்தம், நமக்காய் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை கர்த்தர் கிருபையா ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. பாவ மன்னிப்பாகிய மீட்பு. அது மாத்திரமல்ல, 1 பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1 அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிப்போம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நான் சொல்ல சொல்ல இந்த வசனத்தை விளங்கி கொண்டவர்கள் ஆமேன்னு சொல்லணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இங்க பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த அந்த வீணான நடக்கையில் இருந்து நம்மை மீட்டது இயேசு கிறிஸ்து நமக்காய் சிந்தின ரத்தம். வீணான நடத்தையில் இருந்து, வீணான நடத்தை, ஸ்தோத்திரம். நம்முடைய முன்னோர்களால் பாரம்பரியம், இந்த பாரம்பரியத்தில் இருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம்.
பாரம்பரியத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் பாரம்பரியத்துக்குள்ள இருக்கிறார்கள். பாரம்பரியத்தை விட்டு வெளியே வர முடியல. ஸ்தோத்திரம். முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை விட்டு வெளியே வர முடியல. அநேகர் பாரம்பரியத்துக்குள் இருக்கிறார்கள். இது வீணான நடத்தை. இந்த முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த இந்த வீணான நடத்தையிலிருந்து நம்மை மீட்டது ஆண்டவர் நமக்காய் சிந்தின சிலுவையில சிந்தின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மீட்பை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மீட்பை கொடுக்கிறது. ஆண்டவருடைய ரத்தம் நம்மை மீட்டது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் மாத்திரம் நம்மை மீட்கலன்னா உலகத்துக்குள்ள உலகமா சாக்கடையாகி இந்த உலகத்துல பயங்கரமான குழி ஆழியாகி இந்த உலகத்துல நம்ம எல்லாம் விழுந்து கிடந்திருந்தோம். இப்போ ஆண்டவர் தூக்கலன்னா அப்படியே தான் கடந்திருப்போம். இப்ப இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், இந்த ரத்தம் நான் விசுவாசிக்கிற அந்த இயேசுவி ரத்தம், ஸ்தோத்திரம், எனக்காய் சிந்தப்பட்ட அந்த இயேசுவி ரத்தம் பாவ மன்னிப்பாகிய மீட்பையும் முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான இடத்திலிருந்து என்னை மீட்டது அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவி ரத்தம் மாத்திரமே. அல்லேலூயா. அதனால தான் பாரம்பரியத்தை உடைச்சிட்டு வெளியே வர கர்த்தர் கிருபை தந்தார். பாரம்பரியத்தை விட்டு வெளியே வர கர்த்தர் கிருபை தந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்க விசுவாசிக்க பாரம்பரியம் என்னை விட்டு அப்படியே விலகி போகிறது. பாரம்பரியமான காரியங்கள் என்னை விட்டு அப்படியே மறைந்து போகிறது. இந்த ரத்தத்தினால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறதே, இது என்ன செய்கிறது? மொத்தம் ஒரு 6 காரியத்தை சொல்லி முடிக்க போகிற. இரண்டாவது, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சி என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. இப்ப சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மனசாட்சியை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்படுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சுத்திகரிக்கப்பட்ட மனசாட்சி இருக்காங்க? எத்தனை பேர் சொல்ல முடியும்? சுத்திகரிக்கப்பட்ட மனசாட்சி. மனசாட்சியில ஒரு சுத்திகரிப்பு அவசியம். கர்த்தருக்கு மகிமை. சபையில வந்து நல்லா பாடிக்கிட்டு அங்க டிவிக்கு முன்னால ஆடிட்டு கிடக்க கூடாது. தோத்துறா. இன்னைக்கு நிறைய பேர் ரெட்ட வேஷம் போடுறாங்க. நிறைய பேர் ரெட்ட வேஷம். சபைக்குள்ள வந்தா பக்திமான் போல பக்தியாய் இருப்பார்கள். வெளியே போனா உலகத்தோடு உலகமாய் போய் விடுகிறார்கள். இந்த ரெட்ட வேஷம் இருக்கக்கூடாது. உன் மனசாட்சியில சுத்தம் இருக்கணும். உன் மனசாட்சியில சுத்தம் இருக்கணும். சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மனசாட்சி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் தேவ சமூகத்துல உண்மையா சொல்ல முடியும்? என் மனசாட்சி கர்த்தருக்கு முன்னால சுத்தமா இருக்குன்னு சொல்றவங்க மாத்திரம் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மனசாட்சியிலே ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்குவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அதனால மாதத்துக்கு ஒரு முறை அந்த உடன்படிக்கை ரத்தத்தை நாம் பான பண்ணுகிறோம். இது உங்களுக்காய் சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று இயேசு சொன்னார். இந்த ரத்தம் என்னுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. என்னுடைய மனசாட்சியை கழுவுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய அழுக்கு உள்ள வரும். நிறைய கேடு உள்ள வரும். வேண்டாததெல்லாம் உள்ள வரும். இந்த மனசாட்சியில சுத்தமா இருக்கணும். நீ தேவ பிள்ளை என்பதை ஊர் அறியணும், உலகம் அறியணும், குடும்பம் அறியணும், தேசம் அறியணும். நீ தேவ பிள்ளை என்பதை நீ சாட்சியாய் வாழ வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மனசாட்சியில சுத்தமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யாருக்காயிலும் ஒரு மன வருத்தம் இருந்தால் இந்த மனசாட்சி கடந்து அப்படியே நம்ம போட்டு அடிக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்திலே வேதத்துக்கு முன்னால் நின்று கொண்டு சொல்லுகிறேன். யாரு மேலாகிலும் கசப்பு இருக்குமானால், யாரு மேலாகிலும் கசப்பு இருக்குமானால் தேவ சமூகத்தில் எப்படி ஆகிலும் ஒப்புரவாகணுமே அப்படின்னு மனசாட்சி போட்டு அடிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த உணர்வு எவர்களுக்குள் இருக்கிறதோ அவர்களுக்குள்ள கிறிஸ்துவாகி ஜீவன் இருக்கிறான்னு நான் சொல்றேன். அல்லேலூயா.
எனக்கு அன்பானவர்களே, ஒரு சகோதரன் மேல எனக்கு கொஞ்சம் மனக்கசப்பு இருந்துச்சு. ஒரு சகோதரன் மேல எனக்கு ரொம்ப மனக்கசப்பு இருந்துச்சு. ஆனா என்ன கடந்து அப்படியே நான் தேவ சமூகத்துல நிற்கிற நேரமெல்லாம் அது கடந்து என்ன அப்படியே வாட்டி வதைக்கிறது. ஒரு நாள் நான் மனம் விட்டு பேசிட்டேன். சகோதரனே, என் மேல ஏதாவது நீ குறை இருந்தால் மன்னித்துக்கொள் என்று நான் சொல்லிவிட்டேன். இப்போ அந்த மனசாட்சி எனக்கு சுத்திகரிக்க ஒரு மனசாட்சியை போல என் வாழ்க்கை நான் அந்த அந்த நேரத்தை நான் உணர்ந்தேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த உலகத்துல ஒன்று கொண்டு வந்தது இல்ல, ஒன்று கொண்டு போவதும் இல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட தேவ பிள்ளைகள் ரத்தத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு சாட்சியா அந்த உலகத்துல வாழணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. அப்படி கல்லாக்கிட்டு போயிடக்கூடாது. தோத்திரம். மனசாட்சி சுத்தமா இருக்கணும். சுத்திகரிக்கப்பட்ட மனசாட்சி தேவை. அன்பானவர்களே, அப்ப இரண்டாவது சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. மூன்றாவது வாசிக்கலாம். கொலோசியர் 1:20. கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நமக்கு என்ன கிடைக்கிறது? சமாதானம் கிடைக்கு. இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சமாதானம் கிடைக்கு. எதனால? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே. நேத்து ஒரு அம்மா போன் பண்ணாங்க. ஆள் பேர்லாம் சொல்ல விரும்பல. எனக்கு இப்போ ஒரு மாதிரி வருது. எனக்கு இப்போ ஏதாவது செய்யணும் போல இருக்கு. என்னை ஒருத்தி பயங்கரமாய் பேசிவிட்டால் ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு போன் பண்றாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. நல்லா குளிச்சு வீட்டுக்குள்ள போய் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. உங்க இருதயத்தில் இருக்கிற வேதனைலாம் மாறி ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருவார்னு சொன்னேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு இப்ப ஆத்திரமா வருது, கோபமா வருது. பிரியமான தேவ பிள்ளையே, சில நேரங்கள்ல நமக்கு விரோதமாய் சில சம்பவங்கள் நடக்கும் போது, நமக்கு எதிராய் சில சூழ்நிலைகள் இப்படி உருவாக்கப்படும் போது நம்மளால தாங்க முடியல, சகிக்க முடியல, பொறுக்க முடியல. ஏதாவது செஞ்சிடலாமா, அப்படி செஞ்சிடலாமா, இப்படி செஞ்சிடலாமான்னு சொல்லி மாம்சம் விரோதமாய் போராடும் போது ஒரு நிமிஷம் நிதானித்து அந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள நம்ம உள்ள கொண்டு வந்து நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் திடப்படுத்தி கொண்டு கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல மனசார கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணும் போது அது வரைக்கும் நம்முடைய இருதயத்தில் இருந்த துக்கமெல்லாம் நம்மளை விட்டு மாறி ஒரு பெரிய சமாதானத்தை நம்முடைய இருதயத்தில் அப்படியே கர்த்தர் நிரப்புகிறார் என்பதை அநேக நேரம் நாம் உணர்ந்திருக்கிறோம். அதை உணர்ந்தவர்கள் என்று கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு சமாதானம் கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு சமாதானம் கிடைக்கிறது. பாருங்க, இந்த ரத்தம் ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறது. ஜீசஸ். இந்த ரத்தத்தை விசுவாசிக்கும் போது இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம். ஒன்னு சொல்றேன், எவ்வளவு லட்சம் இருந்தாலும், எவ்வளவு கோடி இருந்தாலும், நாம் விரும்புகிறதெல்லாம் நமக்கு முன்னால வைக்கப்பட்டாலும் அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை அது கொடுக்கவே முடியாதுங்க. தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம் கண்ணீர் விட்டு தனிமையில, ஸ்தோத்திரம், அது இரவு படுக்கையாக இருந்தாலும் சரி, அது யாரும் அறியாத இடமா இருந்தாலும் சரி, அது வாகனத்துல போகும்போது இருந்தாலும் சரி, அது தனிமையில இருந்தாலும் சரி, இரவு தூங்கும் போது இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மை சமாதானப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னோடு உங்களோடு இருப்பதற்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இந்த சமாதானம் இல்லாததுனால ஒரு விசை வருகிற கோபத்தினால மனுஷன் எழும்பி பயங்கரமான பாவத்தை நடப்பித்து விடுகிறான். புருஷன்மார்கள் கவனிக்க வேண்டும். மனைவி மேல கோபம் வரும்போது, ஸ்தோத்திரம், கோபப்படாத, ஆத்திரப்படாத. ஒரு நிமிஷம் நல்ல ஜெபம் பண்ணும் போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கோபத்திலிருந்து கர்த்தர் ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். சகோதரர்கள் அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சகோதரிமார்கள் சொல்றேன், நீங்க ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமா கோபம் வருது. இயேசு கிறிஸ்து உங்களை மன்னிப்பாராக. ஆமென் சொல்லுங்கள். கொஞ்சம் சமாதானத்தை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளுங்க.
கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மீட்பை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சமாதானத்தை கொடுக்கிறது. அடுத்து வாசிக்கலாம். ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமர் 5:9. நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. கோபாக்கினைக்கு நீங்களாக. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்கிறது அப்படின்னா, கோபாக்கினைக்கு நம்மை நீங்களாக்கி விடுகிறது. அந்த கோபாக்கினைக்குள்ளே பங்கடையாமல், அந்த கோபாக்கினையிலே அழிந்து போகாமல், அந்த கோபாக்கினைக்கு நீங்களாக நமக்கு உதவி செய்கிறது இயேசுவின் ரத்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கோபாக்கினை, கோபாக்கினை வரப்போகுது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச நேரத்தில், இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் ஐஸ்வர்யவான்களும் சுயாதீனர்களும் ஏழைகளும் அடிமைகளும் மலைகளை பார்த்து குண்டுகளை பார்த்து சொல்வார்களாம், மலைகளே குண்டுகளே எங்கள் மேல் விழுந்து எங்களை மூடி போடுங்கள், இதோ கர்த்தருடைய கோபாக்கினை நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்று சொல்லி மலையை பார்த்து குன்றுகளை பார்த்து எங்கள் மேல விழுந்து எங்களை மூடி போடுன்னு சொல்லுவாங்களாம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு கோபாக்கினைக்கு நம்மளை நீங்களாக்குவது இயேசு நமக்காய் சிந்தின ரத்தம் மாத்திரமே. ஆமென். அல்லேலூயா. வேற எதுவுமே நம்ம கோபாக்கினைக்கு நீங்களாக்க முடியாது. இயேசுவின் ரத்தம். வருகிற கோபாக்கினைக்கு நம்மை நீங்களாக்குவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து வாசிக்கலாம். 5ஆவதாக வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பிசாசை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருகிறார். இந்த சத்தம் போதாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பிசாசை ஜெயிக்க கர்த்தர் பலன் தருகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லா பிசாசுடைய கிரியைகளை ஜெயிக்க கர்த்தர் பலன் தர. நேத்து தான் நான் பிரதர் எலியாட்ட போன் பண்ணேன். அவர் போன் பண்ணார். என்னன்னு கேட்டேன். சொன்னார், இந்த மாதிரி கடிச்சிட்டு ஆஸ்பத்திரி போனீங்களா? போகல. மருந்து சாப்பிட்டீங்களா? சாப்பிடல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் கொடுக்கிறது. சும்மா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் சொல்லுகிற தவிர விசுவாசித்து சொல்ல வேண்டும். எனக்காய் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சாத்தானுடைய வல்லமையில் இருந்து எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ரத்தம் சத்துருவை ஜெயிக்க வைக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உச்சரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள மறைந்திருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்துக்குள் இருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம். ரத்தத்தை சொல்ல 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 சத்துருவின் மேல நமக்கு ஒரு ஜெயம் வருகிறது. இயேசுவின் ரத்தத்தை சொல்ல சொல்ல பாவத்தின் மேல நமக்கு ஒரு ஜெயம் வருகிறது. இயேசுவின் ரத்தத்தை சொல்ல சொல்ல வியாதியின் மேல நமக்கு ஒரு ஜெயம் வருகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் ரத்தம் உனக்குள் இருக்குமானால், கிறிஸ்துவின் ரத்தத்தை உண்மையாய் நீ விசுவாசிப்பாய் ஆனால், உலகத்துல உன்னை ஒருவனாலும் மேற்கொள்ளவே முடியாது. உன்னை உலகத்துல ஒருவனாலும் உன்னை ஜெயிக்கவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிசாசை ஜெயிக்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். எந்த மந்திரவாதம் பண்ணாலும் சரி, பில்லி சூனியம் பண்ணாலும் சரி, ஏவல் பண்ணாலும் சரி, எத்தனை ஆவி ஏவி விட்டாலும் சரி, எத்தனை மந்திரவாதியை கொண்டு வந்து மந்திரவாதம் செய்தாலும் சரி, எனக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிற வரைக்கும் சாத்தானை ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிற வரைக்கும் சத்துருவின் மேல் ஜெயம் எடுத்துக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. தோத்திர மந்திரவாதத்தை கண்டு, செய்வினைகளை கண்டு, ஏவலை கண்டு, பில்லி சூனியத்தை கண்டு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல் விசுவாசமா இருக்கிறவன் பதற மாட்டான். எனக்கு எதிராக எத்தனை பேர் எழும்பி வந்தாலும் சரி, ஒரு சேனையை எழும்பி வந்தாலும் சரி, ஒரு கூட்டமா எழும்பி வந்தாலும் சரி, தேனீக்களை போல என்னை சூழ்ந்து கொண்டாலும் சரி, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள் மறைந்திருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்துக்குள் மறைந்திருக்கிறேன். அவருடைய ரத்தம்
சாத்தானின் மேல் எனக்கு ஒரு ஜெயத்தை தருகிறது. இதை நீங்க விசுவாசித்தால், இப்போது ஒருவேளை பிசாசின் ஆளுகை உங்களுக்கு எதிராக இருக்குமானால், சத்துருவின் ஆளுகை உங்கள் குடும்பத்தை பின்தொடருமானால், இதை நீங்கள் இப்போது விசுவாசிக்கிற நேரத்திலே அந்த பிசாசின் கிரியைகளை, அந்த தீய வல்லமைகளை, அந்த தீய சக்திகளை, எதிர் வல்லமைகளை, துஷ்ட வல்லமைகளை இப்போதே கர்த்தர் அழித்து இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் நிர்மூலமாக்குகிறார். அந்த ரத்தம், அந்த ரத்தம், அந்த ரத்தம், அந்த ரத்தம், அந்த இயேசுவி ரத்தம், அந்த இயேசுவி ரத்தம். அன்பானவர்களே, அந்த இயேசுவி ரத்தம் பிசாசை ஜெயிக்க வைக்கிறது. கடைசியா ஒன்ன சொல்றேன், அந்த இயேசுவி ரத்தம். எபிரேயர் 10 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியா, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு அல்லது தேவ சமூகத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நமக்கு தைரியம் வருகிறது. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் இருந்தா நீங்க அந்த மகிமைக்குள்ள பிரவேசிக்க முடியும். கிறிஸ்துவின் ரத்தம் இருந்தால் அந்த மகிமைக்குள்ள நீங்க போக முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் ரத்தத்தினால் மாத்திரம் அந்த மகிமைக்குள்ள பிரவேசிக்க முடியும். நமக்கு ஒரு மகிமையான வாசஸ்தலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு மகிமையான ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த மகிமைக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் மாத்திரம்தான் முடியும். அந்த ரத்தத்தினாலே அவருடைய ரத்தத்தினாலே அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அந்த ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாகிய மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய், உண்மையான இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அந்த ரத்தம் இருந்தால்தான் நீ அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்க முடியும். இந்த ரத்தத்தை நீ அசட்ட பண்ணிட்ட அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள போக முடியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, மனுஷ ரத்தம் பழி வாங்குகிறது, மனுஷ ரத்தம் சாபத்தை கொடுக்கிறது, மனுஷ ரத்தம் தீட்டை ஏற்படுத்துகிறது, மனுஷ ரத்தம் பஞ்சத்தை கொண்டு வருகிறது. ஆனால் கிறிஸ்துவின் ரத்தமோ மீட்பை கொண்டு வருகிறது. கிறிஸ்துவின் ரத்தமோ மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. கிறிஸ்துவின் ரத்தமோ இருதயத்துக்குள்ள சமாதானத்தை கொண்டு வருகிறது. கிறிஸ்துவின் ரத்தமோ கோபாக்கினைக்கு நம்மை நீங்களாக்கி விடுகிறது. கிறிஸ்துவின் ரத்தமோ பிசாசை ஜெயிக்க வைக்கிறது. கிறிஸ்துவின் ரத்தமோ அந்த மார்க்கத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்குங்க இந்த ரத்தம் வேணும்? இந்த ரத்தத்தின் ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? உண்மையா கை தூக்குங்க பார்க்கலாம். இந்த ரத்தத்தின் ஆசீர்வாதம். தோத்திரம். 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பஸ்ல ஏறி உட்கார்ந்தா ஒரு விளம்பரம் பண்றான் தைலத்தை பத்தி. தோத்திரம். 10 நிமிஷத்துல அந்த தைலத்தை வாங்கிடணும், அவன் சொன்னது போல சுகம் கிடைச்சிருன்னு விசுவாசிக்கிறோம். ஆனா எத்தனை முறை ரத்தத்தை பத்தி பேசினாலும் அந்த ரத்தத்துக்குள் இருக்கிற அந்த தெய்வீக விடுதலைய, சுகத்தை, ஆசீர்வாதத்தை அடையாமல் போனால் பரிதாபத்தில் பரிதாபம். இந்த ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்ட ரத்தம், உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம். அவருக்காக ரத்தம் சிந்தினா இது உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவி ரத்தம் என்று சொல்லுகிறோமே, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம். அவருக்காக அவர் சிந்தல, தோத்திரம், உங்களுக்காக சிந்தினார், எனக்காக சிந்தினார். இந்த ரத்தத்துக்குள் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த ரத்தத்துக்குள் ஒரு மகிமை இருக்கிறது. இந்த ரத்தத்துக்குள் ஒரு பலன் இருக்கிறது. இந்த ரத்தத்துக்குள் ஒரு சக்தி இருக்கிறது. இந்த ரத்தத்துக்குள் ஒரு வீரியம் இருக்கிறது. அந்த ரத்தத்தின் ஆசீர்வாதத்தை நீ வாங்கணும்னு சொல்லி உனக்கா ரத்தம் சிந்தினாரு. நீ இந்த ரத்தத்தை அலட்சியம் பண்ணி போனால் இந்த ரத்தத்தின் ஆசீர்வாதத்தை எப்படி எடுப்பாய், சுதந்தரிப்பாய்? தீர்மானம் பண்ணுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்து எனக்காய் சிந்தின ரத்தத்துக்காக எத்தனை நாள் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவரை உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கலாம்.
எனக்காய் சிந்தப்பட்ட ரத்தம், அதை விசுவாசித்து அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் நான் சாத்தானை ஜெயிக்கும்படி, எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் நான் பரலோகத்தில் பிரவேசிக்கும்படி, எனக்காய் சிந்தப்பட்ட ரத்தம் நான் கோபாக்கினைக்கு நீங்களாகும்படி, எனக்காய் சிந்தப்பட்ட ரத்தம் என் மனசாட்சியை சுத்திகரிக்கும்படி, எனக்காய் சிந்தப்பட்ட ரத்தம் எனக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுக்கும்படி, எனக்காய் சிந்தப்பட்ட ரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட ரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட ரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட ரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட ரத்தம். Thank you, Lord. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க. ஓ ஜீசஸ். ஹalleluya. ஹalleluya. ஹalleluya.